இது ஹெட்டிங் அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் படிக்கணும்னு தோணுச்சு. அதனால் இதை ஒரு வீடியோவாக படித்து போடுவோன்னு போட்டேன். சில்வர் 38% 7 நாளில் இறங்கியிருக்கு. டைம் டு பை. ரேலியை மிஸ் பண்ணவங்க வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கில் எழுதியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, $65 அவுன்ஸுக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கும் போல். ஃப்ரைடே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $77, ஒரு $8, 8.6% ரெக்கவரி ஆகிருக்குங்காங்க. அதனால் ஒருவேளை நமக்கு மண்டே வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப வளர்த்து போக விரும்பல இந்த வீடியோவை. என்ன சொல்கிறாங்க, டைம் டு பை சில்வரில், எஸ் அட் கரண்ட் லெவல் இன்வெஸ்டர் கேன் கன்சிடர் டேக்கிங் எக்ஸ்போஷர் டு சில்வர் ETF லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில், சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில். அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து $300 சில்வர் பீஸ் இருக்கும்போது அது $350 வரைக்கும் போச்சுல, $325 ரொம்ப பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அவங்களாம் தான் லாக் ஆகிக்கிட்டாங்க. அதனால தான் வாங்குறவங்க சில்வர் பீஸ் வாங்கினீங்கன்னா 10 அல்லது 5 வாங்கினீங்கன்னா நீங்கள் $3000 போட்டிருப்பீங்க. இறங்கும் போது திருப்பி 5 10 வாங்கிக்கலாம். டாட்டா சில்வர்னாலும் அதேமாரி தான், $30 இருக்கும். 50 100ன்னு வாங்கினீங்கன்னா இறங்க இறங்க வாங்க முடியும். பணம் போய் அதில் லாக் ஆகாது. அதனால் எப்பொழுதுமே எதை வாங்கினாலும் ஹெவியாக வாங்காதீங்க. 5 10 அப்படின்னு வாங்குங்க. அது 5 10ங்கிறது பெரிய ஷேருக்கெலாம் அந்த 5 10 கூட பொருந்தாது. 1 2ன்னு தான் வாங்கணும். அப்போ தான் சேஃபாக இருப்பீங்க. அதில் அதை தான் சொல்கிறாரு அவர். வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, லாங் டேர்மில் திருப்பியும் போடலாம் அப்படின்னா தான் SIPR லம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நோ நீட் ஃபார் பேனிக். இது அந்த அனலிஸ்டோடைய கருத்து. அதில் வாலட்டைல் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். ஒரு இப்போ வந்திருக்க கரெக்ஷன் வந்து டஸ் நாட் சேஞ்ச் த லாங் டேர்ம் ரிலவன்ஸ் ஆஃப் சில்வர் அப்படிங்கிறாரு. ஆனால் என்னென்னா என்ன மாதிரி இன்வெஸ்டர் அதை பொசிஷன் சைசிங் பண்ணிக்கணுங்காங்க. சிலர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம், சில்வர் பக்கமே போயிடாதீங்க, கோல்டு போதும் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் வெறும் ஸ்டாக்கே போதும், எதுலேயும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கு அது மாறுபடுது. குறைச்சி வாங்குறது சேஃப் தான். இந்த ஒரு வீடியோ தான் கொஞ்சம் சுருக்கமான வீடியோவாக முடிஞ்சிருக்கு. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஆர்டிக்கிளையும் ஸ்லோவாக ஸ்பீடில் வச்சு படிக்கிறதுனா படிங்க. படிச்சுட்டு மண்டே மார்க்கெட்டை பார்த்துட்டு வாங்குறதுனா ரொம்ப குறைச்சி வாங்குங்க. குறை இறங்குறத பார்த்துட்டு வாங்குங்க.